ஃபர்ஸ்ட் சம் சொன்னோம் இல்லையா, இப்போ இதுக்கு வரும். ஏன்னா அது கொஞ்சம் தியரி மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 4 பவர் n, அந்த 4 பவர் nன்றது n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் வேர் 4 பவர் n ends வித் டிஜிட் 0 அப்படின்னு உங்களை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஒரு நம்பர் 4 பவர் nன்ற ஒரு நம்பர் 0ல முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ 4 பவர் 1 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 4 வரும். அடுத்து 4 பவர் 2னா எனக்கு என்ன வரும்? 16 வரும். அகைன் 4 பவர் 1 என்ன வரும்? 64 அப்படின்னு வரும். போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி முடியுது பாருங்க. 4 6 4 அகைன் என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது? 4 and 6ல முடிஞ்சுக்கிட்டே வருதா? ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி நம்பர் அந்த டிஜிட் வேல்யூ என்ன இருக்குமா? 0ல முடியும். அப்படி முடியுமா அப்படின்னு உனக்கு செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது தியரியில கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படி நமக்கு முடிய வாய்ப்பே இல்லை. அதுதான் எப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு கண்டிப்பா ஒரு நம்பர் 0ல முடியும்னா அது என்னவா இருக்கணும்? divisible of 2 and 5 இருக்குமா? 2 5 are 10, அப்பதானே 0 வருது. a number which ends with 0 னா it must be divisible by 5. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன எழுதுறோம்? a number must have a factor of 5. ஓகேவா? இது தனி. இப்போ நான் என்ன பண்றேன்? என்னோட 4 பவர் என்ன ஃபேக்டர் எழுத போறேன். ஏன்னா 4 is a composite number. அப்போ 4 ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? 2 into 2 இல்லையா? 2 into 2 4. அப்ப அந்த 2 into 2 நம்ம பவரா எழுதணும். எப்படி எழுதலாம்? 2 பவர் 2ன்னு எழுதலாமா? கரெக்டா? அப்ப 2 பவர் 2 அப்படின்னு எழுதும்போது ஆல்ரெடி அதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? n இருக்கு. 2 பவர் 2 ஹோல் பவர் n அப்படின்னு இருக்கு. ஓகேவா? பவரோட பவர் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணுமா? அப்ப 2 பவர் 2n அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்ப எனக்கு 4 ஃபேக்டர் பண்ணா எனக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 2 தான் கிடைக்குது. அப்ப 2 பவர்ல எது வந்தாலும் சரி. இப்ப இது 2 பவர் 2n இருக்கிறதால எல்லாமே ஈவன் நம்பரா வரும். அதாவது 2 பவர் 2 2 பவர் 4 2 பவர் 6 அப்படின்ட்டு எல்லாமே ஈவன் பவர்ஸ்ல வரப்போகுது. ஆனா கீழே இருக்க பேஸ் பாருங்க, எனக்கு ஒன்லி 1 நம்பர் தான் வருது. 2 மட்டும்தான் வருது. அப்போ ஒன்லி ஃபேக்டர் இஸ் 2. ஆனா ஒரு கண்டிஷன் என்னது? a number which can be ends in 0 then it must have a factor of 5. அந்த நம்பர் எனக்கு 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும். ஆனா எனக்கு வரக்கூடிய நம்பர் ஒன்லி 2 தான் வருது. 2 நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா 5ஆல டிவைட் பண்ணவே முடியாது. அப்ப there is no natural number for 4 power n ends with 0. அப்ப 4 power n முடியக்கூடிய நம்பர்ல 0 முடியக்கூடிய ஒரு நம்பரே இல்லை. புரியுதா? 4 power n ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரு எனக்கு 0ல முடியணும் அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படி 0ல முடியும்னா நான் என்ன சொல்றேன்? 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்றோம். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு வர ஒரே அவுட்கம் இருக்கு, ஃபேக்டர் 2 தான் இருக்கு. அப்ப அந்த 2ன்றது எனக்கு 5ல